இந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து முதலாவதாக பயந்து ஓடி போனார்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக இவர்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டு பயந்து நிற்கிறார்கள். அவன் எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா, ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள், உங்க கூட்டத்துல ஒருத்தரை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னோடு கூட போரிடுறதுக்கு வரட்டும். அவன் ஜெயிச்சா நாங்க எல்லாம் உங்களை டிபெண்ட் பண்ணிடுறோம், இல்ல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் எங்களுக்கு கப்பம் கட்டுறவங்களா மாறுங்க. அவங்க வார்த்தைகளாலே பயப்பட்டு நிற்கும் போது தாவீது என்கிற தேவனுடைய மனுஷன் அங்க வருகிறான். இவன் தைரியம் உள்ளவன். இவனுடைய தைரியம் எதுல தெரியுது அப்படின்னா, அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்த்த போதிலும் இவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எப்படி வருது தெரியுமா? நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்து நிமித்தம் உன்னிடத்தில் வருகிறேன். நம்பர் 2, இரண்டாவதாக கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மன தைரியம் உங்களுக்கு வளரணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒன்ன மறந்துடாதீங்க. நீங்க வாயில பேசுகிற வார்த்தைய எப்போ நீங்க அந்த வார்த்தையை நன்றாய் உறுதியானதாய் இல்ல அப்படின்னா நெகட்டிவான காரியத்தை பேசாம யார் ஒரு தேவனுடைய பிள்ளை பாசிட்டிவா பேசுறீங்களோ அவர்கள்தான் மன தைரியத்தை வளர்த்துக் கொள்ள முடியும். நீங்கள் இந்த வசனத்தை 2 ராஜாக்கள்ல ஒரு சம்பவத்தை நீங்க வாசிக்க முடியும். ரொம்ப அழகாய் ஒரு சம்பவம் இருக்கும். 2 ராஜாக்கள்ல அதை வாசிப்பீர்களே ஆனால் வேதம் சொல்கிறது, எலியா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுவான், தன்னுடைய வேலைக்காரன் காலையில எழும்பி வெளியே நிற்கும் போது தன்னுடைய வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரதங்களும் குதிரை வீரர்களும் இவர்களை பிடித்துக் கொண்டு போறது நின்றுட்டு இருக்காங்க. ஆனா தீர்க்கதரிசி அவனை பார்த்து சொல்றான், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இவன் கேயாசினுடைய கண்கள்ல ஐயோ ஆண்டவனே, அவனுடைய வார்த்தை எப்படி பேசுதுன்னா, ஐயோ ஆண்டவனே நம்ம போயிட்டோம், நம்ம முடிஞ்சிட்டோம், நம்மளை பிடிச்சிட்டு போறாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த வார்த்தையை வேலைக்காரன் பேசும்போது எஜமானன் ஆண்டவருடைய பிள்ளை அங்கிருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இன்றைக்கு இந்த ஜெபத்துல இந்த ஆராதனையில என் கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்தோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகளே அந்த பிரச்சனையோட இருக்கிற தேவனை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். நீங்க வேதத்துல வாசிக்கும் ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கும், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு நீங்கிட்டு. ஆண்டவருடைய பிள்ளைங்க வார்த்தை பேசும்போது எப்படி பேசுறாங்க தெரியுமா? மற்றவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ அவர்கள் பராக்கிரமசாலிங்க, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க வாயிலிருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? நீ ஏன் பயப்படுற? அவர்களை அவங்க பெரிய ஆட்களாவே இருக்கலாம், உங்க பார்வைக்கு பெரிய 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 உயர்ந்தவங்க, கண்ணுக்கு பெரிய ராட்சதர்களா தெரியலாம், ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிருச்சுப்பா. அந்த பிரச்சனையை சாதாரணமா பேசுறாங்க பாருங்களேன். நம்பர் 1, முதலாவதாக சாதாரணமாய் பாருங்கள், இரண்டாவது சாதாரணமாய் பேசுங்கள். உங்க வாயினுடைய வார்த்தை அப்படிதான் வரணும். வேற எந்த துதித்தலும் சபித்தலும் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் அதுல மிகவும் கவனமுள்ளவர்களா இருக்கிறார்.